நெக்ஸ்ட் ஒன்பா என்ன சாப்டர் அப்படின்னா சாப்டர் நம்பர் 4 இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். இந்த ட்ரிக்னாமெட்ரிக்கை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து 11th பார்த்துருப்போம்ப்பா. ட்ரிக்னாமெட்ரி தேர்டு சாப்டர் 11th தேர்ட் ஒன்று வந்து ட்ரிக்னாமெட்ரி. இதில் வந்து இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். இப்போ சைன் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அதனுடைய இன்வர்ஸ் வந்து என்ன அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. ஃபஸ்ட்டு இந்த இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது ஆட் ஃபங்க்ஷன்னா என்ன, ஈவன் ஃபங்க்ஷன்னா என்ன. ஆட் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வந்துச்சு அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அன் என்ன ஃபங்க்ஷன், ஆட் ஃபங்க்ஷன். லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வந்துச்சு அப்படின்னா f of x is an odd function. Let f of x is a function f of minus x equal to f of x னு வந்துச்சு அப்படின்னா f of x is an even function. ஓகேவா? இப்போ அதே மாதிரி நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் 6 ரேஷியோ இருக்குது. அந்த 6 ரேஷியோ எதெல்லாம் சைன் அதனுடைய ரெசிப்ரோக்கல் கொசிக்கன், காஸ் அதனுடைய ரெசிப்ரோக்கல் சீக்கன், டேன் அதனுடைய ரெசிப்ரோக்கல் காட்டுன்னு சொல்லி டோட்டலாக வந்து ஒரு 6 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ இருக்குது. இப்போ இதில் வந்து நீங்கள் ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லும்போது சைன், கொசிக்கன், டேன், காட் இந்த 4 ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ஆட் ஃபங்க்ஷன். காசும் அதோட ரெசிப்ரோக்கல் சீக்கன் இருக்குல்லப்பா, இந்த 2 மட்டும் என்ன அப்படின்னா ஈவன் ஃபங்க்ஷன். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா, காஸ் கொசிக்கன் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கொசிக்கன் தீட்டா, டேன் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டேன் தீட்டா, காட் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காட் தீட்டா. ஓகேவா? அதான் இந்த சைனு, கொசிக்கன், டேனு, காட் இந்த 4மே வந்து என்ன ஃபங்க்ஷன்ப்பா, ஆட் ஃபங்க்ஷன். ஆனால் காசும் சீக்கிரம் மட்டும் ஈவன் ஃபங்க்ஷன். அதனால தான் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு ரிசல்ட் என்னென்னா காஸ் தீட்டா, சீக்கன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு என்ன தீட்டா, சீக்கன் தீட்டா. ஓகேவா? அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. காசும் அதோட ரெசிப்ரோக்கல் சீக்கன் மட்டும் ஈவன் ஃபங்க்ஷனு, ரிமைனிங் 4 என்ன ஃபங்க்ஷனு, ஆட் ஃபங்க்ஷன். ஓகேவா? அடுத்தபடியாக டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் தி ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். டொமைன் அண்ட் ரேஞ்ச். ஓகேவா? டொமைன் இப்போ இந்த 6 ஃபங்க்ஷன் இல்லையாச்சா, இந்த 6 ஃபங்க்ஷனுக்கும் டொமைன் என்ன, ரேஞ்ச் என்னன்னு பார்க்கலாமா. சைன், சைனில் சைனோட டொமைன் வந்து என்னென்னா ஆர். சார் என்ன சார் மீனிங் நீங்கள் ஆர்னு போடுங்க, ஆர் ஃபார் என்னது ரியல் நம்பர்ஸா? அதாவது நீங்கள் சைன் எக்ஸில் எக்ஸுக்கு நீங்கள் எந்த வேல்யூ, ரியல் நம்பர்ஸ் எந்த வேல்யூ எடுத்து போட்டாலும் உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு நம்பர் கிடைக்கும். ஓகேவா? அதனால் சைனோட டொமைன் வந்து என்னது, ரியல் நம்பர்ஸ். காசோட டொமைனும் வந்து ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸும் நீங்கள் எந்த நம்பராக போட்டாலும் உங்களுக்கு ஏதாவது நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகும். ஆனால் டேன் எக்ஸ் இருக்குது பாருங்கள், டேன் எக்ஸில் வந்து டேன் எக்ஸோட டொமைன் வந்து என்னென்னா ஆர் மைனஸ் ஆர் ஸ்லாஷ் 2n + 1 × π/2னா மீனிங் என்னென்னா 2n + 1 × π/2 மட்டும் நீங்கள் போடக்கூடாது. அதாவது ரியல் நம்பர்ஸில் எந்த நம்பராலும் போட்டுக்கலாம், 2n + 1 × π/2 மட்டும் போடக்கூடாது. என்ன ஏன் சார் போடக்கூடாது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னுக்கு நீங்கள் 0 போடுங்களேன், என்னுக்கு 0 போட்டால் π/2 வருமா, டேன் π/2 இன்ஃபினிட்டி ஆகும். ஓகேவா? 2n + 1 × π/2 மட்டும் தவிர ரியல் நம்பர்ஸில் எந்த நம்பராலும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஏன்னா 2n + 1 × π/2 போட்டால் மட்டும் டேன் வந்து அந்த டஸ் நாட் எக்ஸிஸ்ட், உங்களுக்கு எந்த நம்பரும் கிடைக்காது. அப்படி கிடைச்சா உங்களுக்கு இன்ஃபினிட்டி தான் கிடைக்கும். ஓகேவா? அப்போது டேனோட டொமைன் வந்து என்னென்னா r/2n + 1 × π/2. கொசிக்கன் பாருங்கள், r மைனஸ் nπ. நீங்கள் ரியல் நம்பர்ஸ் எந்த வேலைனாலும் போடலாம், ஆனால் nπ மட்டும் போடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நீங்கள் 0 போட்டால் என்னுக்கு 0 போடுங்க, 0ன்னு வந்துடும். அப்போ கொசிக்கன் 0 ஆன்சர் என்ன, இன்ஃபினிட்டி வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் என்னுக்கு 1 போட்டிங்கன்னா கொசிக்கன் பைன்னு வரும், கொசிக்கன் பையும் இன்ஃபினிட்டி வந்துடும். ஓகேவா? அப்போது ரியல் நம்பர்ஸில் nπ மட்டும் போடக்கூடாது. சீக்கனோட சீக்கனோட டொமைன் வந்து r மைனஸ் 2n + 1 × π/2. 2n + 1 × π/2 போட்டோம் நீங்கள் போட்டிங்கன்னா கொசிக்கனுக்கு நீங்கள் வேல்யூ வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். காட்டெக்ஸ் பாருங்கள், ஆர் மைனஸ் nπ வேல்யூ மட்டும் போடக்கூடாது. ரியல் நம்பர்ஸ் நீங்கள் எந்த வேல்யூலாம் போடலாம். நீங்கள் nπ போட்டால் மட்டும் காட் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இல்லை இதெல்லாம் டொமைன். ரேஞ்ச் இது வந்து ரிசல்ட்டு.
என்னன்னு பாருங்க, சைனோட ரேஞ்ச் வந்து என்னன்னா -1,1 க்ளோஸ்ட் இன்டர்வல். அதாவது வந்து மீனிங் என்ன தெரியுமா, சைனோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1 இருக்கும், மினிமம் வேல்யூ வந்து -1 இருக்கும், இன்பிட்வீன் வேல்யூ 0 இருக்கும். ஓகேவா, -1க்கும் 1க்கு இடையில எந்த வேல்யூலாம் கிடைக்கும், -1க்கு முன்னாடி -2 -3 அந்த வேல்யூ வராது, 1 விட அதிகமாகவும் வராது. என்ன வேல்யூ, சைன் வேல்யூ. சைனோட ரேஞ்ச் வந்து -1,1 மேக்ஸிமம் வேல்யூ 1 இருக்கும், மினிமம் வேல்யூ -1 இருக்கும். காசுக்கும் அதே தான். tan xக்கு ரியல் நம்பர்ஸ் எந்த வேலைலாம் கிடைக்கலாம், கொசிக்கனில் ரியல் நம்பர்ஸில் எந்த வேலைலாம் கிடைக்கலாம், ஆனால் -1,1 மட்டும் கிடைக்காது. ஓகேவா, அது -1,1 என்ன இன்டர்வல், ஓப்பன் இன்டர்வல். அடுத்து சீக்கன் பாருங்க, r -1,1 என்ன இன்டர்வல், ஓப்பன் இன்டர்வல். ஓகேவா, ஆமாம் 0 கிடைக்கலாம். ஓகேவா, -1,1 க்ளோஸ் ஓப்பன் இன்டர்வல், -1,1 என்ன இன்டர்வல், ஓப்பன் இன்டர்வல். காட்டு நீங்கள் எந்த வழிலாம் கிடைக்கும். ஓகேவா, ஆமாம், காட்டோட ரேஞ்ச் வந்து என்னது, ரியல் நம்பர்ஸ். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது எல்லாமே வந்து என்ன, ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் நம்ம பார்க்குறது வந்து என்னென்னா சைன் ஃபங்க்ஷன் அண்ட் அதோட இன்வர்ஸ் வந்து என்னது, சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். இது வந்து எக்ஸசைஸ் 4.1 பார்க்குறது வந்து சைன் ஃபங்க்ஷனும் அதனுடைய இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து என்னது, சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனாக அது நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். செகண்டில் வந்து செகண்ட் எக்ஸில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, காசு அதனுடைய இன்வர்ஸ் வந்து காஸ் இன்வர்ஸ், அதை பற்றி பார்ப்போம். 4.3 தேர்ட் எக்ஸில் வந்து டேனு அதனுடைய இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பார்ப்போம். ஓகேவா, ஆமாம். ஃபோர்த் எக்ஸசைஸ் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சைனு காசு டேன் பார்த்தோமா, அதனுடைய ரெசிப்ரோக்கல். சாரி, அதனுடைய என்னது ரெசிப்ரோக்கல் வந்து என்னது, இப்போ சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிக்கனா, கொசிக்கனோட ரெசிப்ரோக்கல் சாரி டேனோட ரெசிப்ரோக்கல் காட்டா, காசோட ரெசிப்ரோக்கல் சீக்கன். ஆமாம், அந்த ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் எல்லாம், அதாவது வந்து கொசிக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு, சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு, காட்டு இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், இதெல்லாம் நம்ம பார்க்குறது வந்து எக்ஸசைஸ் என்னது 4.4. ஃபிஃப்த்து எக்ஸசைஸ் வந்து என்னென்னா இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஓகேவா, சரி. அப்போ நம்ம ஃபஸ்ட் எக்ஸில் பார்க்குறது என்னப்பா, சைன் ஃபங்க்ஷன் அண்ட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா, சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். சரி, சைன் ஃபங்க்ஷன், உங்களுக்கு சைன் ஃபங்க்ஷனை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ப்பா. இப்போ எக்ஸுக்கு வந்து நீங்கள் 0 போட்டால், சைன் எக்ஸில் எக்ஸுக்கு 0 போட்டால் உங்களுக்கு ஒய் என்ன கிடைக்கும், 0வா, சைன் 0 0. சைன் 30 π/6 30, சைன் π/6 1/2, சைன் π/4னா 45 டிகிரி 1/2, சைன் π/3னா சைன் 60 டிகிரி √3/2, சைன் π/2 சைன் 90 டிகிரி எத்தனை 1, சைன் 180 டிகிரி ஆன்சர் என்ன 0, சைன் 3/2 சைன் 270 டிகிரி -1, சைன் 2π அதாவது சைன் 360 ஆன்சர் என்ன 0. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. ஓகேவா, இப்போ சைன் டயக்ராம் போடுறீங்கன்னு வைங்களேன், சைன் கர்வ் போடுறீங்க, இப்படி தான் வரும் சைன் கர்வ். ஏன்னா நீங்கள் சைன் 0 0, சைன் பையும் 0. ஓகேவா, அடுத்து சைன் 2πயும் 0. அப்போ பாருங்கள், இந்த கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸை 0ல் டச் பண்ணோம், பையில் டச் பண்ணோம், அடுத்து 2πயில் டச் பண்ணோம். ஓகேவா, அடுத்து மேலே போய்ட்டு வந்துச்சு அப்படின்னா 3πயில் டச் பண்ணோம், அடுத்து 4πயில் டச் பண்ணோம். இப்போ இது வந்து என்னது அப்படின்னா சைன் π/2 ஆன்சர் 1. ஓகேவா, சைன் 3π/2. ஓகேவா, இது வந்து 3π/2, இது π/2, இது 90 டிகிரி, இது வந்து என்னது 270 டிகிரி. ஓகேவா, ஆமாம். ஸோ சைன் கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸை 0ல் பையில் 2πயில் டச் பண்ணும். சரி, சைன் ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். சைன் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், எங்கேயுமே பிரேக் ஆகாது, எந்த இடத்துலையும் பிரேக் ஆகாது, அப்படி கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஓகேவா, சைன் ஃபங்க்ஷன் இஸ் என்ன ஃபங்க்ஷனு, ஆட் ஃபங்க்ஷன். ஓகேவா, சைன் ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷனு, ஆட் ஃபங்க்ஷன். நம்ம ஆரம்பத்துக்கு வாழ்றோம். அடுத்து சைன் ஃபங்க்ஷன் இருக்குல்லப்பா, இஸ் சிமெட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு என்னது ஆரிஜின். ஆரிஜினை பற்றி சிமெட்ரிக்காக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஏரியா என்ன இருக்குமோ அதே ஏரியா தான் இங்கே இருக்கும். இந்த கர்வுக்கு என்ன, இதில் இந்த கர்வ் இல்லை, இதில் இந்த லூப் இருக்குல்ல, இந்த லூப்பில் என்ன ஏரியா இருக்குமோ அதே ஏரியா தான் இங்கே. ஓகேவா, சைன் ஃபங்க்ஷன் சிமெட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் என்னது ஆரிஜின். அடுத்து பிரின்சிபல் டொமைன். சைனோட பிரின்சிபல் டொமைன் வந்து என்னன்னா -π/2, +π/2 என்ன இன்டர்வல், க்ளோஸ்ட் இன்டர்வல். சைனோட ரேஞ்ச் வந்து என்ன அப்படின்னா -1,1 என்னது க்ளோஸ்ட் இன்டர்வல். சைனோட பிரின்சிபல் டொமைன் இதோட எழுதிக்கலாம். பிரின்சிபல் சைனோட பிரின்சிபல் டொமைன் வந்து -π/2, +π/2 என்னது க்ளோஸ்ட் இன்டர்வல். ரேஞ்ச் வந்து -1,1 என்ன இன்டர்வல், க்ளோஸ்ட் இன்டர்வல். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஓகேவா, சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இருப்பா, இந்த கர்வ் இந்த மாதிரி இருக்கும். இது எப்படி சார் அந்த கர்வ் போடுறீங்க அப்படின்னா, அங்கே பாருங்கள்,
நீங்கள் ஒய்க்கு வந்து பை பை டூனா உங்களுக்கு வந்து அப்படியே வந்து எனக்கு எக்ஸ் வேல்யூ வந்து 1 வரும். மைனஸ் பை பை டூன்னு வச்சிங்களேன், மைனஸ் பை பை டூ எக்ஸ் வேல்யூ வந்து -1. ஓகேவா? ஆமாம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1, சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 மைனஸ் பை பை டூ, சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 வந்து ஆன்சர் என்ன, பை பை டூ. ஓகேவா? இது வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட கர்வு, இது வந்து சைன் எக்ஸோட கர்வு. ஓகே, இதில் பாருங்கள் சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் தான். சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆகிடும். எனக்கு ஆன்சர் எக்ஸ். எப்போனா -π/2 -π/2 லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு π/2. சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு π - x. சார் இது எப்போ சார் அப்படின்னா π/2 தாண்டி போகும்போது, π/2 லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 3π/2 இருக்கும்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் ஆன்சர் என்ன, π - x. சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸும் என்ன ஃபங்க்ஷனு, ஆட் ஃபங்க்ஷன். சைன் ஃபங்க்ஷனும் ஆட் ஃபங்க்ஷன் தான். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன ஃபங்க்ஷன் தான், ஆட் ஃபங்க்ஷன் தான். டொமைன் அண்ட் ரேஞ்சுன்னு சொல்லும்போது அப்படியே மாற்றி வரும்பா. ஓகேவா? எப்படி பாரு, அங்கே டொமைன் சைனில் டொமைனாக இருக்கிறது இங்கே ரேஞ்சாக வரும், ரேஞ்சாக இருக்கிறது டொமைனாக வரும். ஒரு ரேஞ்சு வந்து இங்கே டொமைனாக வரும், டொமைன் வந்து இங்கே ரேஞ்சாக வரும். ஆமாம், அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டொமைன் வந்து -1,1 க்ளோஸ் இன்டர்வல், ரேஞ்ச் வந்து -π/2, +π/2 என்ன இன்டர்வல், ஓப்பன் க்ளோஸ்ட் இன்டர்வல். க்ளோஸ்ட் இன்டர்வல்னா உனக்கு மீன் தெரியுதா, -1,1 க்ளோஸ்ட் இன்டர்வல் மீன் க்ளோஸ்ட் இன்டர்வல்னா -1 உண்டு +1 உண்டு, இன்பிட்வீன் எடிஸும் உண்டு. ஓகேவா? ஓப்பன் இன்டர்வல்னா அந்த எண்ட் பாயிண்ட்ஸே எடுக்கக்கூடாது, க்ளோஸ்ட் இன்டர்வல்னா எண்ட் பாயிண்ட்ஸும் சேர்த்து எடுக்கணும். ஓகேவா? அப்போ தெளிவாக பாருங்கள் என்னென்ன எப்படி பார்க்கணும் பாருங்கள். ஓகேவா? அப்போ இந்த உனக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் தருந்த டோட்டலாக வந்து உனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இங்கே இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் ஆட் ஃபங்க்ஷனா என்ன, ஈவன் ஃபங்க்ஷனா என்ன, டொமைன் அண்ட் ரேஞ்ச் பற்றி பார்த்தோம். அதாவது சைன் ஃபங்க்ஷன்லேருந்து காட் ஃபங்க்ஷன் வரைக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன. அடுத்தபடியாக நம்ம ஃபஸ்ட் எக்ஸசைஸில் பார்க்குறது வந்து என்ன அப்படின்னா, சைனு அண்ட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனு, சைன் ஃபங்க்ஷன் அதனுடைய கிராஃபு, சைன் ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸு, சைன் ஃபங்க்ஷனுடைய டொமைனு அண்ட் ரேஞ்சு, சைன் இன்வர்ஸ் எக்ஸ், சைன் இன்வர்ஸ் அதனுடைய இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், சைனோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனு, சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுடைய கிராஃபு, அந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸு, அந்த சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுடைய டொமைன் அண்ட் என்னது, ரேஞ்ச். ஓகேவா? எல்லாம் தெளிவாக படிச்சுக்கோங்க. இதை நீ தெளிவாக படித்தா தான் நம்ம வந்து சம்ஸுக்கு போக முடியும். ஓகேவா?